மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு நிகழ்வுகளில், பல்கலைக்கழகங்களில், கல்வி நிலையங்களில், பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மனதார இந்த தீர்மானத்தை வரவேற்கிறது. அதே நேரத்தில் ஒன்றிய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. வந்தே மாதரம் முதலில் பாடப்பட வேண்டும். அப்படி பாடப்படுகிற போதும் இசைக்கப்படுகிற போதும் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்தை பாடிய நம்முடைய தேசிய பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய பெயரில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் கூட இந்த தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை தமிழ்நாடு பெரும் அதிர்ச்சியோடும் பெரும் கவலையோடு பார்த்திருப்பது இந்த நாடு அறியும், இந்த மாமன்றம் அறியும். எனவே தமிழக மாநிலங்களினுடைய விளக்கம் சொல்லிடுறேன். மாண்பு உறுப்பினர் அவர்கள் தீர்மானத்தை நீங்க படிக்கலாம். எந்த சுற்றறிக்கை இருந்து எப்படி இருந்தாலும் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு நல்ல முடிவு இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்துத்தான் முதலில் பாடப்படும் என்ற அந்த உறுதியான தீர்மானத்துக்கு பிறகு பிற செய்திகளை பற்றி, பிற அறிக்கைகளை பற்றி, பிரசுரங்களை பற்றி நீங்கள் அதை பற்றி இப்போது கவலைப்பட வேண்டாம். தேவைப்படுகிற நேரங்களில் தமிழர் நலன் காக்கவும் தமிழ் மொழி காக்கவும் இந்த அரசுக்கு அனைவரும் ஒரே குரல் நின்று வாதாட வேண்டிய, போராட வேண்டிய, வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வப்போது நிலைமைக்கு ஏற்ப நல்ல முடிவுகளை அரசு எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் என்ற முறையில் நான் விரும்புகின்றேன். அருள் கூர்ந்து தீர்மானத்தை வரவேற்று மட்டும் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் நடக்காத செயலை பேசவில்லை, பல்கலைக்கழகத்தில் நடந்ததை சொல்லுகிறேன். கவலைப்பட்டவர்கள் பகுதியில் என்று நான் சொல்லுகிறேன். அதே போல ஒன்றிய அரசு மாநிலங்கள் பின்பற்றுகிற தனித்துவமான மரபுகள் இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, தனித்துவமான பண்பாடுகள் இருக்கிறது. அதன் மீது ஒன்றிய அரசு தலையீடுகள் கூடாது என்பதனை இந்த தீர்மானத்தில் திட்டவட்டமாக சொல்லப்பட வேண்டும், உறுதிபட சொல்ல வேண்டும் என்று நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன். ஆதரிக்கிறேன். நன்றி, வணக்கம்.